ஆண்டவர் கடைசியாக மனிதர்களுடைய இருதயம் பொல்லாங்கு நிறைந்ததாக இருக்குது என்று சொன்னார். பாருங்க, எல்லாம் நல்லது என்று தேவன் சொன்னார், ஆனால் மனுஷன் மட்டும் நல்லது என்று சொல்லவே இல்லை. அப்போ அந்த அளவுக்கு மனிதனுடைய இருதயம் பொல்லாங்குனாலும் அருவருப்புனாலும் நிறைந்துள்ளதாக இருக்கிறது. பாருங்க, அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயம் மகா கேடும் திருக்குள்ளதுமாக இருக்கிறதா. எல்லாவற்றத்தை பார்க்கலாம். நம்ம சரீரத்தில் சிந்தனைகள், கண்கள், காதுகள், கைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். இருதயம்தான் மகா கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறதா. அவ்வளோ அசுத்தம் நிறைந்ததாக காணப்படுகிறதா. இருதயத்தில் உள்ளதுதான் நாவு பேசும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இருதயத்தில் உள்ளதுதான் நாவில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று ஒரு நிமிஷம் யோசிங்களேன்.